நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளோ பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன். இல்லை மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்லை, அதான் சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்கே பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளமெல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர்தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்காரன், நம்ம என்னடா போராளி? சென்னையில் திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பேசிய அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சார்பில் வைக்கப்படும் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு அரை நூற்றாண்டுகள் ஆகிவிடும் என்ற மற்ற கட்சியினரை விமர்சித்து பேசினார். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், எப்போதும் 2 கட்சிக்குத்தான் போட்டியே, ஒன்று டிவிகே மற்றொன்று டிஎம்கே என்று பேசுவதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் அதே ஸ்டைலில் சீமான் அவர்களும் இங்கே 2 போட்டிகள் தான் என்றும், திராவிடர்களுக்கு பெரியார் தான் எல்லாமே என்ற நிலைப்பாடு போல, ஏனென்றால் எங்கள் மொழி சிதைந்து வழிபாடுகள் மறைந்து என் ஆத்தாலும் அப்பனும் 5க்கும் 10க்கும் கையேந்த வைத்ததும் பெரியார் தான் என சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். மேலும் இந்த நாட்டை ஒரு திருட்டு திராவிட கூடாரமாக மாற்றி அதில் மக்களுக்கும் பங்கு கொடுத்து மாசம் 1000 வாக்குகளுக்கு காசு கொடுப்பது போன்று திருட்டு பணத்தில் வாழ வைத்த திராவிட சித்தாந்தத்தில் இருப்பவரும் பெரியார் தான். இதற்கு எதிரான தமிழ் தேசிய கருத்தியல் போர் தான் இந்த 2 போட்டி என சீமான் அவர்கள் அனல் பறக்க பேசினார்.